ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்றே நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. என்னுடைய செக்ஷன் என்னன்னாக்கா நீங்கள் ப்ரீசெட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தா இந்த ரிலிக்ஸ் உடைய அந்த இமேஜ் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தா அது இருக்காது. ஸோ ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாயிருச்சுனாக்க ஜஸ்ட் உங்கள் ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நாம் ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இன்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் ஆகும். இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்பர்ஸை கொடுத்துட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தடப்ஸில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டுக்குங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் எங்கே இருக்குது? ஸோ இதில் நிறையா லேயர்ஸ் இருக்கும், கரெக்டாக பார்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள். இப்போ சாங்குக்கு மேலே வர மாதிரி இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து பார்த்தாக்கா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பேக்கை எஸ்லைன் பண்ணிட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஷன் வெப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாண்டு செட்டிங் கொடுத்துக்கும். ஜஸ்ட் இதில் வந்து பண்ண கீழே மூவ் பண்ண மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து எனக்கு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்டாக பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கும். இப்போ இது வந்து படம் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் பிரைட்னஸாக கம்மியாயிருச்சுனாக்க ஜஸ்ட்டு இந்த பிரைட்னஸ் காஸ்ட்டில் வந்து படம் உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் எதுக்காகனாக்க உங்களுடைய பிக் வந்து பார்த்தா கலர் கொஞ்சம் கம்மியாயிருச்சுனாக்க ஜஸ்ட்டு இந்த சேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஸோ உங்களுடைய பிக் எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்க செட் பண்ணிட்டுக்கும். எனக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணி வச்சோம். நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த 3D லுக் வந்து பண்ணாக்க கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ரிலீக்ஸ் வந்து பண்ண கொஞ்சம் ஒரு பிகுத்துவமை எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண அந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்க ஸோ நீங்கள் பில்ல பார்த்த மாதிரி அந்த 3D லுக் வந்து பண்ண உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிகுத்துவந்த மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறதுன்னு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து பண்ணாக்க பில்ல பார்த்துட்டீங்க, நான் எந்த பிக்கை தான் வச்சு நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து பண்ண இது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிக் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் முன்ன ஆட் பண்ண பேக்ரவுண்டு பிக்கில் இருக்கிற எஃபெக்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணதுக்கு வந்து பண்ண பேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த லேயரையும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போய்ட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் பண்ண குரூப் பண்ணிவிட்டு இப்போ அந்த குரூப் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இப்போ உங்களோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு உக்காந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோம். ஓகே, ஸோ இது வந்து பண்ண எல்லாம் கரெக்டாக இருக்கா நான் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இது வந்து பரவாயில்ல கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த குரூப் என்ன கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இதை அப்படியே கீழே மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து படம் உங்களுடைய பிகுத்து அந்த மாதிரி இந்த டெஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அதை குரூப் பண்ணி நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பண்ணால் கரெக்டாக ஹைட் நேராக இருக்குது. ஸோ அதனால் நான் குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இதை அப்படியே நான் வந்து பண்ணாக்கி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்கள் பிகுத்துவ மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க செட் பண்ணிட்டுக்குங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் ஆன்லைன் இருக்கான்னு நீங்கள் பண்ணாக்க செக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 30 இருந்துச்சுன்னா 30 வச்சுக்கோங்க, இல்லை 60 உங்களுக்கு இருக்குனாக்க 60 வச்சுக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 3D லுக்கு கிடைக்கலனாக்கும் இந்த 30க்கு கீழே 20, 50 இருக்கா. ஸோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 3D லுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.